வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். காலேஜ்லயோ ஆஃபீஸ்லயோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ ஒருத்தரை மட்டும் நம்ம மனசு சுத்தி சுத்தி வரும். அவரை பார்த்தாலே ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கும். ஆனா அவர்கிட்ட போய் எப்படி பேசுறது, அவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம பக்கம் திருப்புவது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பெண்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு அழகா இருந்தா மட்டும்தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு. அது மிக பெரிய பொய். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பையனை உங்க பக்கம் ஈர்க்க உங்களுடைய சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் மூவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்கள ஒரு சாதாரண ஃப்ரெண்டா பார்த்துட்டு இருக்கிற உங்க க்ரஷே உங்கள உயிருக்குயிரா காதலிக்க வைக்கிற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய 10 சீக்ரெட் ட்ரிக்குகளை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்புறம் உங்க லவ் சக்சஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரகசியம் நம்பர் 1. ஆண்களை ஈர்க்கும் முதல் ஆயுதம் ஐ கான்டாக்ட். ஒரு பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வார்த்தையால சொல்றதை விட உங்க கண்கள் மூலமா ரொம்ப ஈஸியா கடத்த முடியும். தூரத்துல இருந்து அவரை பார்க்கும்போது அவர் உங்களை திரும்ப பார்த்தா உடனே பார்வையை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஒரு 2 செகண்ட் அவர் கண்ணை பார்த்துட்டு ஒரு சின்ன கியூட்டான ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் பார்வையை திருப்புங்க. இந்த ஒரு சின்ன புன்னகை அந்த பையனோட மூளையில ஒரு பெரிய ஸ்பார்க்க உருவாக்கும். ஓஹோ, இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவருக்குள் விதையா மாறும். அந்த புன்னகைய அவர் அன்னைக்கு முழுக்க நினைச்சு பாப்பார். ரகசியம் நம்பர் 2. சைக்காலஜில பென் பிராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதாவது நாம ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அவங்கள நமக்கு இயல்பாகவே பிடிச்சு போயிடுமாம். பசங்களுக்கு எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஹீரோவா கெட்டு காட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உங்க க்ரஷ் கிட்ட சின்ன சின்ன ஹெல்ப் கேளுங்க. உதாரணமா, என் ஃபோன்ல இந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் மாத்தி தெரியா, எனக்கு இந்த அசைன்மெண்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்போது நாம இவங்களுக்கு ஸ்பெஷலான ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு வரும். உங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் அவருக்குள் எழும். ரகசியம் நம்பர் 3. எப்பவுமே ரொம்ப சீரியஸா அமைதியா இருக்கிற பொண்ணுங்களை விட தங்களை வம்பிழுத்து கலகலப்பா பேசுற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க க்ரஷ் கிட்ட பேசும்போது ஒரு நல்ல தோழியா அவரை செல்லமா கிண்டல் பண்ணுங்க. உதாரணமா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு காமெடியா கலாய்க்கிறது, அல்லது அவர் செய்யற சின்ன சின்ன தப்புகளை வச்சு கிண்டல் பண்றது. ஆனா இது ரொம்பவும் அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கியூட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஜாலியான செல்ல சண்டைகள் உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற தயக்கத்தை உடைச்சு ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். இது காதலோட ஆரம்ப புள்ளி. ரகசியம் நம்பர் 4. ஆண்களை ரொம்ப ஆழமா இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அவங்க கேஷுவலா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யும்போது அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆவாங்க. உதாரணமா, அவர் ஏதோ ஒரு நாள் பேச்சோட பேச்சா எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அல்லது இந்த ஹீரோவோட படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. சில நாட்கள் கழித்து நீங்க அந்த சாக்லேட்டை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கும்போது, அட, நான் அன்னைக்கு சொன்னதை இவன் ஞாபகம் வச்சிருக்காளே என்று அவர் ஆச்சரியப்படுவார். தன் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கும் ஒரு பெண்ணை எந்த ஆணும் மிஸ் பண்ண விரும்ப மாட்டான். ரகசியம் நம்பர் 5. பசங்களுக்கு பொதுவாவே யாரும் அவ்வளவு ஈஸியா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா அவங்களுடைய திறமைக்காக கிடைக்கிற பாராட்டு ரொம்ப குறைவு. இதை நீங்க உங்களுக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றதை விட, நீ பைக் செமையா ஓட்டுற, உன்னோட பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு, நீ ரொம்ப டேலண்டட் அப்படின்னு அவரோட திறமைய பாராட்டுங்க. ஒரு ஆணின் உழைப்பையும் திறமையையும் அங்கீகரிக்கும் ஒரு பெண்ணை அவன் தன் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டான். உங்களை கண்டாலே அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரகசியம் நம்பர் 6. இது ஒரு ரொம்ப சீக்ரெட்டான சைக்காலஜி ட்ரிக். இதுக்கு பேரு மிரரிங். அதாவது, ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது அவர் என்ன மாதிரி உடல் மொழியை பயன்படுத்துறாரோ அதே மாதிரி நீங்களும் செய்வது. உதாரணமா, அவர் உங்ககிட்ட பேசும்போது தலைய சாய்த்து பேசினால் நீங்களும் கொஞ்சம் தலைய சாய்த்து பேசுவது. அவர் கைகளை கட்டிக்கொண்டால் நீங்களும் கைகளை கட்டிக்கொள்வது. மனித மூளையின் இயல்பு என்னவென்றால், தன்னைப் போலவே ஆச்சரம் செய்யும் நபரை ரொம்பவும் பாதுகாப்பானவராக, தனக்கு நெருக்கமானவராக நினைத்துக்கொள்ளும். இதை நீங்க ரொம்ப நுட்பமா செய்யும் போதே அவர் மனசு ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் சாய ஆரம்பிக்கும். ரகசியம் நம்பர் 7. இது உங்க 2 பேருக்கும் நடுவுல காதல வளர்க்கிற ஒரு பாலம். உங்க க்ரஷுக்கும் உங்களுக்கும் மட்டும் புரியற மாதிரி சில விஷயங்களை இன்சைட் ஜோக்ஸ் உருவாக்குங்க. உதாரணமா, உங்க காலேஜ்லயோ ஆஃபீஸ்லயோ நடக்கிற ஏதோ ஒரு ஃபன்னியான விஷயத்துக்கு நீங்க 2 பேரும் ஒரு சீக்ரெட் கோட்வேர்ட் வச்சுக்கலாம்.
ஒரு பெரிய கூட்டத்துல இருக்கும்போது அந்த கோட் வேர்டை சொல்லி கண்ணடிச்சு சிரிக்கும்போது நாம 2 பேரும் ஒரு ஸ்பெஷலான டீம் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வரும். இது காதலோட ஆரம்ப புள்ளி. ரகசியம் நம்பர் 8. இது ரொம்ப முக்கியமான வார்னிங். ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் அவனுக்கே மெசேஜ் பண்றது, உடனே உடனே ரிப்ளை பண்றதுன்னு இருக்கக்கூடாது. சைக்காலஜில லா ஆஃப் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு. எது ஈஸியா கிடைக்குதோ அதோட மதிப்பு குறைஞ்சிடும். அதனால அப்பப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுங்க. உங்களுக்காக ஒரு லைஃப், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்க பிஸியா இருங்க. அவர் கூப்பிடும்போது ஒரு முறை நான் கொஞ்சம் வேலையில இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர் உங்களை தேடவும் மிஸ் பண்ணவும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த தேடல் தான் காதலா மாறும். ரகசியம் நம்பர் 9. பசங்களுக்கு வெளியில 1000 நண்பர்கள் இருக்கலாம். ஆனா அவங்க மனசுல இருக்கிற கஷ்டங்களை, சோகங்களை அழுவாம கொட்டி தீர்க்க ஒரு நம்பிக்கையான இடம் தேவைப்படும். நீங்க அந்த இடமா மாறணும். அவர் எப்பவாவது சோகமா இருந்தா, என்னாச்சு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் அழுது புலம்பினாலும் அமைதியா காது கொடுத்து கேளுங்க. ஒரு ஆண் தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய கண்ணீரை எந்த பொண்ணுகிட்ட தயக்கம் இல்லாம காட்டுறானோ அந்த பொண்ண அவன் தன் உலகமாவே மாத்திக்குவான். கடைசியாக ஸ்பரிசம், டச். வார்த்தைகளை விட ஸ்பரிசத்துக்கு காதல் ஹார்மோன்களை தூண்டும் சக்தி ரொம்ப அதிகம். உங்க க்ரஷ் ஏதாவது காமெடி சொன்னா சிரிச்சுக்கிட்டே அவர் தோள்ல கேஷுவலா ஒரு தட்டு தட்டுறது, இல்ல ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் அவர் கைய பிடிச்சிக்கிறது மாதிரி ரொம்ப டீசென்டான கியூட்டான ஸ்பரிசங்கள் அவரை எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். இந்த சின்ன சின்ன தொடுதல்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மெசேஜை அவர் மூளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போகும். ரகசியம் நம்பர் 11. மனித மூளையில உணர்ச்சிகளையும் ஞாபகங்களையும் நேரடியாக தூண்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வாசனை. இது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி ட்ரிக். உங்க க்ரஷ்ஷை பார்க்க போகும்போதெல்லாம் ஒரே மாதிரியான ரொம்ப மைல்டான ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. அந்த வாசனை அவருக்கு பழகிடுச்சுன்னா, நீங்க இல்லாதப்போ வேற எங்கேயாவது அந்த வாசனை அவர் உணர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஞாபகம் அவருக்கு வரும். அவர் மூளை உங்களை ஒரு இனிமையான நினைவா பதிவு செஞ்சுக்கும். ரகசியம் நம்பர் 12. சைக்காலஜி படி மனிதர்களுக்கு தங்களை பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும். உங்க க்ரஷ் கிட்ட பேசும்போது சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க மாதிரி எஸ் ஆர் நோ சொல்ற மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க. அதுக்கு பதிலா அவரோட லட்சியம் என்ன, அவரோட ஃபேவரட் டிராவல் மெமரி என்ன, அவர் லைஃப்ல நடந்த ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு அவரை பத்தி நிறைய ஷேர் பண்ண வைங்க. அவர் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறாரோ அவ்வளவு தூரம் உங்க மேல அவருக்கு ஈர்ப்பு அதிகமாகும். ரகசியம் நம்பர் 13. ஒரு பையனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீங்களும் ஒரு நல்ல தோழியா எந்த ஈகோவும் இல்லாம கலகலப்பா பழகிட்டீங்கன்னா அவர் மனசுல உங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும். அவர் இல்லாதப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியான டைப்பு, நம்ம கேங்ல ஒருத்தியா செட் ஆயிட்டா அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பத்தி பெருமையா பேசணும். இத சைக்காலஜில சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்வாங்க. தன் நண்பர்களுக்கு பிடித்த ஒரு பெண்ணை எந்த ஆணும் ரொம்ப ஸ்பெஷலாகத்தான் பார்ப்பான். ரகசியம் நம்பர் 14. பசங்களுக்கு தங்களை மட்டுமே சுத்தி வர பொண்ணுங்களை விட தனக்குன்னு ஒரு கனவு, ஒரு பேஷன் வச்சுட்டு அதை நோக்கி ஓடுற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வேலை, நீங்க கத்துக்கிற புது விஷயம் அல்லது உங்களுடைய ஒரு கலையை பத்தி நீங்க ரொம்ப ஆர்வமா அவர்கிட்ட பேசும்போது உங்க முகத்துல வர அந்த தேஜஸ் அவரை உங்க மேல பைத்தியமா மாத்திடும். ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை ஆண்களை ஈர்க்கும் மிகப்பெரிய காந்தம். ரகசியம் நம்பர் 15. மனித இயல்பு என்னன்னா, தங்கள மாதிரியே சிந்திக்கிற, தங்களுக்கு பிடித்த விஷயங்களை பிடித்த நபர்களை ரொம்ப ஈஸியா ஏத்துக்குவாங்க. அவர் என்ன மாதிரி பாடல்கள் கேட்பார், அவருக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும், அவரோட அரசியல் அல்லது சமூக சிந்தனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அட எனக்கும் இதே விஷயம்தான் ரொம்ப பிடிக்கும்னு நீங்க சொல்லும்போது நமக்கு ஏத்த சரியான ஆள் இவங்க தான் அப்படின்னு உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிடும். உங்க 2 பேருக்கும் இருக்கிற பொதுவான விஷயங்கள் தான் உங்களை ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடியா மாத்தும். தோழிகளே, நான் மேல சொன்ன இந்த 15 விஷயங்களையும் நீங்க உங்க க்ரஷ் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவர் உங்க வலையில விழறத நீங்களே கண்கூட பாப்பீங்க. உங்களுடைய காதல் ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 15 பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப புதுசாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.